அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு Arivu. இந்த காணொளி உங்களை கவலை கொள்ள வைப்பதற்காகவோ பயம் கொள்ள வைப்பதற்காகவோ இல்லை, மாறாக உங்கள் மத்தியில் விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காகவும் உங்களுடைய உண்மையான எதிரி யார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் தான். அதே சமயம் இதை நீங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை மிக கவனத்துடன் பார்க்க வேண்டுகிறேன். ஏனென்றால் இதில் உங்கள் சொத்து, உங்கள் மனைவி, மக்கள் இவர்கள் அனைவரின் எதிர்காலமும் அடங்கியுள்ளது. இப்பொழுது உலகத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கு பின்னால் யாருடைய கை இருக்கிறது, நம்மை சுற்றி என்னதான் நடக்கிறது, இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலகட்டத்தில். ஆம், இந்த யுனைடெட் நேஷன்ஸின் அஜெண்டா 21 மற்றும் நியூ வேர்ல்ட் ஆர்டரை பற்றித்தான் நான் பேசுகிறேன். For ourselves and for future generations, a new world order. There's a need for a new world order. Create a new world order. Aspect of a new world order. It's about the future of Europe and a new world order. We needed a new world order. That each of us has to build a new world order. Let us reorder this world around us. India and China are clearly becoming part of our new order. A new world is emerging. It is a new world order. Kind of a world order. Fully, we've got to give them a stake in creating the kind of world order that. So I see a world order in the future. I think the new world order is emerging. Never before has a new world order had. We kept talking about a new world order. I strongly believe India will be a central actor in the new world order. And interdependent world order might be built. யாரை பார்த்தாலும் நியூ வேர்ல்ட் ஆர்டர், நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்கிறார்களே, அப்படி என்னத்தான் இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர்? இந்த ஒரு உலக அரசாங்கம் ஒரு புது மாதிரியான ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வரும். அவங்க எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் சம்பாதிக்கணும், இவ்வளவுதான் செலவு செய்யணும், குடும்பம்னா இவ்வளவு பேரு தான் இருக்கணும், உங்களோட பொருளாதாரம், உங்களோட சுகாதாரம் எல்லாத்துலயும் கவர்மெண்ட் தலையிடுவாங்க. இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு ஆர்டர் அவங்களுக்கு தருவாங்க. அந்த ஆர்டருக்குள்ள இருக்கிறது ஒரு புது விதமான ஒரு ஸ்லேவரி. நம்ம பண்ற எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி நம்ம இல்லைன்னா we are against the nation சொல்லுவாங்க. அவர்களுடைய ராஜ்யத்துக்கு எதிராக நாம் நிற்கிறோம் என்று சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. இது ஏற்கனவே நடைபெற ஆரம்பிச்சு விட்டது. அதனால நம்ம யோசிக்கிற மாதிரி இந்த ஒரு உலக அரசாங்கம் அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட் கிடையாது. அது ஒரு புது விதமான ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வர போகிற ஒரு கான்செப்ட். இந்த இருளின் ராஜ்யம், ஒளி பிரவேசிக்க முடியாத ஒரு இருளின் ராஜ்யம், அந்தகாரத்தின் ராஜ்யம், சாத்தானோட ஆளிகை இந்த உலகத்துக்குள்ளதாய் வரப்போகுது. ஜாக்கிரதையா இருக்கும். உங்கள் வேலையோ, உங்கள் வீடோ, உங்கள் சொத்தோ அன்னைக்கு உங்களை காப்பாற்ற போவது. நாம் இறுதி காலத்தின் இறுதி நொடிகளில். இது சமீபத்தில் ஜெர்மன் நாட்டு அதிபர் ஏஞ்சலினா மெர்க்கெல் சொன்னது. இந்த கொரோனா வைரஸால் நியூ வேர்ல்ட் ஆர்டர் உருவாகி வருகிறது, அதை நாம் வரவேற்க வேண்டும். இது ஆஸ்திரேலியா நாட்டு மினிஸ்டர் சொன்னது. கொரோனா வைரஸால் இந்த உலகம் மாறி வருகிறது, இந்த காலத்தில் நாம் நியூ வேர்ல்ட் ஆர்டரை எதிர்பார்க்க வேண்டும். This is a world pandemic. It's a 1 in 100 year event. So you can expect that we will have transmission from time to time, and that's just the way it is. We've got to accept that this is the new world order. இது சமீபத்தில் யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஐநா சபை அமெரிக்கன் மக்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை. எங்களுடைய யுனைடெட் நேஷன்ஸின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுங்கள், அல்ல என்றால் பட்டினியாலும் நோயினாலும் வறுமையினாலும் அடுத்த 5 வருடங்களுக்கு கஷ்டப்படுங்கள். அதற்கு பின்னாலும் உங்களுக்கு வேறு வழியின்றி எங்களின் கீழ்தான் நீங்கள் அடிபணிய வேண்டியிருக்கும் என்பதுதான் அந்த எச்சரிக்கை. அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு வெளியே வந்தால் போதும். அதற்காக தேசங்களை விட்டு ஒரே மாகாணங்களாக சொன்னால் அவர்கள் அதற்கென்ன ஆவோம் என்று சொல்லி ஆவார்கள். அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன. பார்ப்பதை போல் இந்தியா ஏற்கனவே ஒரு மாகாணத்திற்குள் சேர்ந்து விட்டது. உங்களையும் என்னையும் அதற்காக அவர்கள் கேட்கவில்லை. நடக்க வேண்டியவை நடந்து கொண்டே இருக்கின்றன. நாம் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஐநா சபை மக்களுக்கு நன்மைதானே செய்யும். ஏன் யுனைடெட் நேஷன் சொன்னபடி கேட்டு நடக்கக்கூடாது என்று நினைப்பவராக நீங்கள் இருந்தால் இந்த யுனைடெட் நேஷன்ஸின் வரலாற்றை முதலில் பாருங்கள். இது பழமை வாய்ந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் கட்டிடமான டவர் ஆஃப் பேபிள். இப்பொழுது இதை பாருங்கள். இது யுனைடெட் நேஷன்ஸின் பார்லிமெண்ட் கட்டிடம். இந்த ஐநா சபையை உருவாக்கியது வேறு யாரும் இல்லை, இந்த எகிப்திய ஃபிரோனின் வம்சாவளிகள் தான் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? சரி, இந்த பாரோவின் ராஜ்யம் தான் அழிந்து விட்டதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், எகிப்திய ராஜ்யம் அழிந்துதான் விட்டது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
ஆனால் எகிப்திய ராஜவம்சாவளிகளுக்கு என்ன ஆயிற்று, அவர்கள் எங்கே திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள் என்று எப்பொழுதாவது நீங்கள் யோசித்தீர்களா? அன்று அவர்கள் எகிப்திலிருந்து ராஜ்யம் செய்தார்கள். ஆனால் இன்று Now, here's the journey of these bloodlines. In this area of the world, Sumer, which is now, of course, Iraq, became Babylon, why there's so much Babylon symbolism in human society today. Egypt, a lot of the bloodlines came from here, but they were seeded all over the world. These bloodlines moved out into northern Europe. They became the founders of Rome, and they interbred with other bloodlines in Europe, and they became the European royal families and aristocracy. And eventually, through the great British Empire, the French Empire, other European empires, they sent these bloodlines all over the world in the great colonial frenzy of taking the planet over. That's what they did in the colonial system. They apparently withdrew back into their countries and gave independence to the former colonies, etc., around the world. But what they did was left out in those countries the bloodline under different names and the secret society network through which they manipulate the bloodline and its agents into power, and they've gone on covertly controlling those countries ever since. And what they've created is a secret society and bloodline version of a transnational corporation. Is they have a headquarters
Funnily enough, America is very, very influential, but the headquarters is in Europe. It's in places like the City of London. And from the center, they have subsidiaries in the different countries. These are subsidiary networks of bloodlines under different names and the secret society network within that country. And that network's brief or job is to impose in their sphere of influence, their country, what is centrally dictated from the headquarters. இவர்கள் உலகில் இருக்கும் எல்லா தேசங்களின் மீதும் படையெடுத்து வியாபாரம் செய்கிறோம் என்ற போர்வையில் துரோகம் செய்து தனது பிரிட்டிஷ் காலனியை அமைத்தார்கள். ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், அமெரிக்கா, இந்தியாவில் கூட. பிறகு எல்லா இடங்களிலும் தனது அடிமை வேலையாட்களான எலிமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டிஸ், ஃப்ரீமேசன்ஸ் போன்றவர்களை நியமித்து போலியான சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸை அந்தந்த நாட்டிற்கு கொடுத்துவிட்டு அவர்களுடைய சொந்த இடமான லண்டனிற்கு திரும்பி சென்று விடுவார்கள். இது சென்னையில் உள்ள ஃப்ரீமேசன்களின் மேசானிக் கிராண்ட் லாட்ஜில் நடைபெற்ற வேர்ல்ட் கான்ஃபரன்ஸின் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம். இதில் யார் சீஃப் கெஸ்டாக கலந்து கொண்டார் பாருங்கள். ஜக்கி வாசுதேவ். நாம் நமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு பெரிய பொய் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்தியர்கள் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்த பொழுது தனது பார்ப்பனிய மற்றும் பனியா வேலையாட்களை ஆங்கிலேயர்கள் மக்கள் போராட்டத்தை வழிநடத்த நியமித்தனர். அப்போது வரை மிக ஆக்ரோஷமாக இவர்களை எதிர்த்த நம் இந்தியர்கள் காந்தியின் சொல் கேட்டு அஹிம்சை வழியான அமைதி வழியில் போராட்டத்தை துவங்கினர். இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு காந்தியை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தினர். இவர்களின் சூழ்ச்சி அறிந்த சுபாஷ் சந்திர போஸ் தன்னிச்சையாக ஒரு படையை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டினார். காந்தி இவரை பலமுறை எச்சரித்தும் தனது முடிவில் பிடிவாதமாக இருந்தார். இது வெள்ளையர்களுக்கும் அவர்களுடைய அடிமை பார்ப்பனிய பனியாக்களுக்கும் பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஏனெனில் இவர்கள் ஆடும் சுதந்திர நாடகத்திற்கு பெரும் தடங்கலாக இருந்தார் சுபாஷ் சந்திர போஸ். பிறகு சுபாஷ் சந்திர போஸை ஒழித்து கட்டிவிட்டு நமக்கு சுதந்திரம் கொடுப்பதை போல் ஒரு நாடகத்தை நடத்தி தனது பார்ப்பனிய பனியா வேலையாட்களிடம் இந்தியாவை ஒப்படைத்துவிட்டு இங்கிருந்து வெளியேறினர். அது எப்படி நான் சொல்கிறேன் என்று கேட்கிறீர்களா? வெள்ளையர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டத்தை ஈடுபட்ட மக்களை கொல்வதற்காகவும் அடித்து ஒடுக்குவதற்கான வேலைகளை செய்வதற்காக அப்போது நியமிக்கப்பட்டிருந்த இந்த காவல்துறை வெள்ளையர்கள் இங்கிருந்து வெளியேறிய பின்னரும் மக்களை துன்புறுத்திய இந்த காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்படவில்லையே, அது ஏன்? இன்னமும் புரியும்படி சொல்கிறேன். வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிய பின்னரும் அவர்களுடைய நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறவில்லையே, அது ஏன்? வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிய பின்னரும் அவர்களுடைய பத்திரிகைகள் இந்தியாவை விட்டு வெளியேறவில்லையே, அது ஏன்? வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறிய பின்னரும் இந்தியர்களை முட்டாளாக்கவும் சுதந்திர அடிமைகளாக்கவும் அவர்களின் வேலையை செய்யும் வேலைக்காரர்களாகவும் மெக்காலே என்ற ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட இந்த கல்விக் கொள்கை இன்னமும் ஏன் கலைக்கப்படாமல் இருக்கிறது? இன்னமும் புரியவில்லையா? நாம் இன்றளவில் கூட சுதந்திர அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று வெள்ளையன், இன்று பார்ப்பான். இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்திய கிளைகளாக இருப்பவர்கள்தான் இந்த இந்திய எலுமினாட்டிகளான பார்ப்பனிய மற்றும் மார்வாடி பனியாக்கள். நம் மொத்த இந்தியாவின் 70 மடங்கு பணம் மற்றும் சொத்துக்கள் இவர்களிடம்தான் இருக்கிறது என்றால் இவர்களுடைய சுரண்டல் எவ்வளவு தூரம் நிகழ்ந்திருக்கும் என்று பாருங்கள். இவர்கள் லண்டனில் இருந்து தனது தொழில் சாம்ராஜ்யத்தை உலகெங்கும் நடத்தி வருகின்றனர். நம் அப்பாவி இந்தியர்கள் வேர்வை சிந்தி சம்பாதித்து வங்கிகளில் சேமித்து வைத்திருக்கும் பணத்தை பெரும் கடன் என்ற பெயரில் வாங்கிக் கொண்டு வெளிநாடுகளில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இவர்களே. நாங்கள் இவர்களை கூடிய விரைவில் கைது செய்து விடுவோம் என்று கூறுபவர்களின் வார்த்தைகளை இன்னமும் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் அறியாமையில் இருக்கும் அப்பாவிகள் உங்களை விட வேறு யாரும் இல்லை. நீங்கள் இன்னும் கூட அவர்கள் சொல்லும் கதைகளை கேட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். சரி, இந்த எகிப்திய பாபிலோனிய சாம்ராஜ்யம்தான் உலகெங்கும் பரவி இருக்கிறது என்பதற்கான சான்று இந்த எகிப்திய ஆப்லிக்ஸ் உலகில் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது, நேபாளத்தில் கூட. இந்த ராயல் மற்றும் சீக்ரெட் சொசைட்டிஸ்களால் அமைக்கப்பட்ட ஓர் அமைப்பு தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எனப்படும் ஐநா சபை. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை தான் நிறுவியிருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றும் விதமாக தனது பார்லிமெண்டின் கட்டிடத்தை பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் டவர் ஆஃப் பாபிலோன் வடிவில் வடிவமைத்திருக்கிறார்கள். He rules from ancient Babylon, so one of the other things that has to happen is they need to start rebuilding ancient Babylon. The UN, if I'm not mistaken, just back in December, decided to fund the rebuilding of ancient Babylon. With U.S. Financial assistance as well.
That's good. இந்த ஐநா சபை தான் இப்பொழுது ஓருலக ஆட்சியை நம் மீது சட்டப்பூர்வமாக நிலைநாட்டுவதற்கான இலும் நாட்டுகளின் ஒரு கருவியாக இருக்கிறது. அதற்காக இவர்கள் இயற்றியிருக்கும் சட்டம்தான் அஜெண்டா 21. It is the agenda for the 21st century you're living in today. For a brave new world where everything that you cherished and held true will no longer exist. Agenda 21 defines itself as the comprehensive plan of action to be taken globally, nationally, and locally by organizations of the United Nations. Sustainable development is the philosophy designed to bring human beings across the globe under the full control of a narrow human elite. It's a 40-chapter document to basically control the world. An end to national sovereignty, the abolition of private property, the restructure of the family unit. கூட்டு குடும்பமாக இருந்த நம்மை தனி குடும்பங்களாக மாற்றியது போய் இப்பொழுது சிங்கிள்ஸ் எனப்படும் தனித்தனி நபர்களாக மாற்றுவது. இது அஜெண்டா 21 இன் சட்ட திட்டங்களில் ஒன்றாகும். And restrictions on mobility and individual opportunity. 728 lists fossil fuels. Golf courses and ski lodges are not. Consumerism. நாம் எவ்வளவு சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்வார்களாம். That Agenda 21 is about controlling every aspect of our lives. How we eat, what we eat, how much we eat, how we move around, food production, the amount of food and where we even live. Irrigation is not sustainable. Commercial agriculture. Herbicides, pesticides. Elsewhere, it lists farmlands, pastures, grazing of livestock. And the family unit. How the people who are perpetrating these things expect to do this and make it last. And the answer to that is that you steal a generation of children and you indoctrinate them so that they accept these ideas and they become global citizens in the coming global village. இது போன்ற நிகழ்வுகள் உலகெங்கும் நடக்க துவங்கியுள்ளது. உதாரணத்திற்கு சீனாவில் உய்குர் முஸ்லிம்களின் குடும்பங்களை பிரித்து தற்பொழுது ஆண்கள் தனி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்களிலும் பெண்கள் தனி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்களிலும் குழந்தைகள் கவர்மெண்டிடமும் மூளைச்சலவை செய்து வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதேபோல் இது அமெரிக்காவிலும் நடக்க துவங்கியுள்ளது. The actual House resolution number is 6666. House Rule 66 or House Resolution 6666 is for COVID-19 testing, reaching, and contacting everyone act. Basically, this act is to allow individuals to come into your house, and if you've got a cough or somebody in your family has a cough, or you have a fever, or anything that they determine that shows that you have COVID-19, regardless of whether you've been tested or not. They will also test people, but remember that testing already has been shown to be there to be a high rate of false positives. False positives meaning you don't have COVID-19, but the test shows it's false positive. It's showing up as positive, so they call it a false positive. You're going to use that to pull you or your loved ones, especially your children, away under pretense of public safety. They're going to say that your child has to be removed from you because you have COVID-19, and so to protect your child, we're going to take that child. Using this as an attempt to further divide us as individuals. They divided us from our friends, from our social circles. Now they're dividing us from our own family units. This is the most ominous sign so far that we've seen. I want you to all wake up. I want you to pass this information on. I want you to tell every single person that you know what's happening. If you're not in the United States, I don't care. It's coming to your country as well. Look at parentalrights.org titled, "It Finally Happened, Children Taken Due to COVID-19." இது மட்டுமல்லாமல் நம் குழந்தைகளின் கல்வி பாட திட்டங்களை மாற்றி அமைத்து எதிர்கால சந்ததியினரை ஒன்றும் தெரியாத முட்டாள்களாக்கும் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். இது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஎஸ்இ புதிய பாடத்திட்டத்தில் 9ஆம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகங்களில் திருக்குறள், சிலப்பதிகாரம், பெரியார் சிந்தனைகள் உள்ளிட்ட பகுதிகள் நீக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. I thought that dumbing down was a natural consequence of a bad idea. Folks, it's deliberate. It's deliberate. With modernizing technology, the ordinary person will live without independence, privacy, or substantive list in documents for Agenda 21 operating through the United Nations.
An end to national sovereignty, all justified by saving the world, by the way. An end to national sovereignty. State planning and management of all land resources, ecosystems, deserts, forests, mountains, oceans and fresh water. Agriculture, rural development, biotechnology and ensuring equity equals slavery. The state is to define the role of business and financial resources. Abolition of private property is not sustainable, they say. Here we go again. How many times has this come up? Restructuring the family unit, children to be raised by the state. People told, this is what Aldous Huxley said in Brave New World, people told what their job will be, major restrictions on movement, creation of human settlement zones, I'll get to them in a minute, mass resettlement as people are forced to vacate land where they live for reasons I'm coming to. இதையெல்லாம் செய்வதற்காக ஹார்ப் உபயோகப்படுத்தி மழை, வெள்ளம், சுனாமி, பூகம்பம் இவையெல்லாம் வரவழைத்து மக்கள் தனது சொந்த இடங்களை விட்டு வேறு மாற்று இடங்களில் வசிக்கும் நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். Dumbing down education achieved a long time ago, mass global depopulation in pursuit of all of the above. Agenda 21, get them off the land. They are designed to get people off the land. இதை நாம் கேரள மலைப்பகுதிகளில், அஸ்ஸாம், நேபாள் போன்ற பகுதிகளிலும் பெரும் மழை, வெள்ளம் வருடா வருடம் வந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இது சுயசார்பாக வாழும் கிராம மக்களை அவர்களின் இடங்களை விட்டு வேறு சிட்டி போன்ற இடங்களில் குடியேற வைப்பதற்கான அவர்களின் சூழ்ச்சி. இதை அவர்கள் ஹார்ப், கெம் ட்ரையல், செயற்கை மழை, வெள்ளம் உண்டாக்குவதன் மூலம் செயல்படுத்துகிறார்கள். পানীৰো সুদ বৈছে, এফালে আৰু পানী একদম সব পানীৰ তলত। এই চৰত যিবিলাক মানুহ আছে সব নায়ে, মানুহ ঘৰ চৰ সব পানী উঠাই লৈ গ'ল। Monsanto, no food shall be grown that we don't own. Monsanto wants to replace all natural crops and seed varieties worldwide with genetically modified species. And more regulations to get people in a situation where it's impossible to continue. Monsanto, GMO, chemtrails, HARP இதையெல்லாம் வைத்து மக்களை சுயசார்பாக வாழ விடாமல் தடுப்பது. மழை, வெள்ளம் வந்து கொண்டே இருந்தால் வேறு வழியின்றி மக்கள் அந்த இடங்களை விட்டு சென்று விடுவார்கள். அந்த நிலைமை வரும் வரை மக்களை எல்லா விதங்களிலும் கஷ்டப்படுத்துவார்கள். And who moves in? The corporations to take over the land. More and more we're seeing, so many stories on my website recently, more and more people, they're being banned from growing food in their front garden and all the other stuff. Growing food will be banned by saying it isn't safe, and the state corporations will control all food production. The supply and distribution of food will be monitored so that no one can give food to a fugitive of the system. இங்கு சட்டவிரோதி என்பவர் யார் என்றால் RFIDயை வைக்காதவர்கள், வேக்சினேஷனை எதிர்ப்பவர், கவர்மெண்டின் சூழ்ச்சியை அறிந்து அவர்களின் சொல் பேச்சை கேட்காமல் நடப்பவர்கள், இவர்களை தான் குறிக்கிறது. They're also doing it by changing the regulations to stop people growing food at home. Be orchestrating. Get them off the land. Well, get them off the land through weather manipulation. We're seeing this big time now. This is HARP, the High Frequency Active Auroral Research Project in Alaska, now connected to many other similar things around the world. Dr. Richard Day, 1969, the weather will be modified and used as a weapon of war to create drought or famine. A weapon of war against who? In Agenda 21 terms, a weapon of war against the small farmers, landowners and growers of the world, not least in America. Weather and floods, which again has had a massive impact upon small farmers and growers. And when the farmers and growers collapse, in come the big agribusiness people, the network to take over the land. So that all these things are coming together so that only the food Inc., big food, will control the food chain. And who gets food? Those that conform to the system. They want, this is in their bloody documents, they want to pack people together in high-rise, basically
prison cell size living space. So all the people, those that they don't want to cull, are in one place and they've cleared the land of everything else. இப்பொழுது நாம் வசிக்கும் வீடுகளை எல்லாம் இடித்துவிட்டு அவர்களின் பயன்பாட்டிற்காக நிலங்களாக ஆக்கிக் கொள்வார்கள். And the space that these apartments will cover for each person or family is between these two yellow lines. They are 10 feet by 30 bloody feet. Classic Agenda 21. இது சவுத் ஆப்பிரிக்காவில் கட்டப்பட்டு தயார் நிலையில் உள்ள ராக்கஃபெல்லர் அபார்ட்மெண்ட். 23 ஸ்கொயர் மீட்டர் அளவே. எல்லாமே ஒரு சிறிய ரூமில் அடங்கிவிடும். பாத் ஸ்பேஸ், கிச்சன், பெட், லிவிங் ஸ்பேஸ் எல்லாமே 10க்கு 30 அடியில். இதுதான் அவர்கள் மக்களுக்காக கட்டி கொடுக்கும் அபார்ட்மெண்ட்ஸ். This is how it works through this system. This is why the governments are not doing what's right for people economically or any other way. They're doing it for that which they represent. Politics, banking, and all their other stuff. One global unit. See, what they want is a single currency. That's what they want. The IMF, which is just another agency of the bloodlines, is now taking over control of countries like Ireland and others on the basis of this economic crash which has been manipulated. இந்த IMF-உம் இவர்களின் ஒரு அங்கம்தான். IMF-ஐ வைத்து எல்லா நாடுகளுக்கும் கடன் கொடுக்கிறார்கள். அந்த நாடு கடனை திருப்பி கொடுக்க முடியாத சமயத்தில் அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் இந்த எலைட்ஸ் தன் கட்டுப்பாட்டின் கீழ் அடிமைகளாக ஆக்கிக் கொள்வார்கள். இதுதான் இப்பொழுது இந்தியாவிலும் நடக்க துவங்கியுள்ளது. கடன் சுமை அதிகரிப்பால் எல்லா துறைகளையும் நம் கவர்மெண்ட் கார்ப்பரேட்டிடம் விற்க துவங்கியுள்ளது. காலம் செல்ல செல்ல அந்த கடனை நம் ஒவ்வொருவரின் தலையிலும் ஒரு பெரும் தொகையை சுமத்திவிட்டு நம்மையும் ஒரு நாள் இந்த எலைட்ஸிடம் விற்று விடுவார்கள். பிறகு வாழ்நாள் முழுவதும் அவர்களின் அடிமைகளாகவே வைத்துக் கொள்வார்கள். இதுவும் நம்மை அவர்களின் வலையில் சிக்க வைக்கும் ஒரு சூழ்ச்சிதான். இவன் தான் ராக்கஃபெல்லர். இப்பொழுதிருக்கும் கொரோனா வைரஸை கருவியாக பயன்படுத்தி இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டரை உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு வருவதில் மிகப்பெரிய பங்கு இவனுக்கு உண்டு. இவன் கூறியதை பாருங்கள். உலகை மாற்றியமைக்கும் தருணத்தில் நாம் இருக்கிறோம். அதற்காக ஒரு பெரிய பொருளாதார சீரழிவை உலகத்தில் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி செய்தால் பொருளாதார சீரழிவிலிருந்து மீண்டு எழ எல்லா நாடுகளும் தானாகவே முன்வந்து நியூ வேர்ல்ட் ஆர்டரை ஏற்றுக்கொள்ளும். இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யார் இந்த கொரோனா வைரஸை ஏவி இருக்கிறார்கள் என்று. இதில் சொல்லப்பட்டிருக்கும் பொருளாதார சீரழிவு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், சிறு தொழில்கள் மற்றும் சிறு தொழிலாளர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கும் சூழலை பாருங்கள். மக்கள் கடைகளை சூறையாட துவங்கி இருக்கிறார்கள். இதைத்தான் இந்த எலைட்ஸ் எதிர்பார்க்கிறார்கள். இதேபோல் இந்தியாவில் நடக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. இந்த எலைட்ஸின் நோக்கம் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸை பரப்பிவிட்டு முதலில் மக்கள் மனதில் பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குவதுதான். இதை இலுமினாட்டிகளின் சங்கேத மொழியில் கூற வேண்டுமெனில் ஆர்டர் அவுட் ஆஃப் கேஆஸ், அதாவது பிரச்சனைகளில் இருந்து எழும் சர்வாதிகார ஆட்சி அதிகாரம். இப்பொழுது இந்தியாவில் கொரோனா வைரஸை வைத்து எவ்வாறெல்லாம் இந்த அஜெண்டா 21 திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது என்பதை பாருங்கள். டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன், மக்கள் பயணம் செய்வதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் எங்கே செல்ல வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், எதற்காக பார்க்க செல்ல வேண்டும், இவை அனைத்திற்கும் இப்பொழுது பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கிறது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ஹேவிங் லைஃப் ஸ்டாக், அதாவது நாம் வளர்க்கும் கால்நடைகளுக்கும் கொரோனா இருக்கக்கூடும் என்று சொல்லி கால்நடைகள் வளர்ப்பதில் கட்டுப்பாடுகள் விதிப்பது.
இப்பொழுது ஆட்டுக்கு கொரோனா இருக்கிறது என்று கூறுவார்கள், அடுத்து கோழிக்கு கொரோனா இருக்கிறது என்று கூறுவார்கள், பிறகு நீங்கள் வளர்க்கும் பூனை, முயல், நாய் இவைகளுக்கெல்லாம் கொரோனா இருக்கக்கூடும் என்று கூறுவார்கள். இப்படி சொல்லி நாம் கால்நடைகளையும் செல்ல பிராணிகளையும் வளர்க்க முடியாத அளவிற்கு புதிய புதிய சட்டங்கள் இயற்றுவார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் சுயசார்பாக மாடுகளை வளர்த்து வாழும் மக்களை முடக்கி செயற்கையான உணவு தட்டுப்பாடை உருவாக்குவதுதான் இவர்களின் நோக்கம். இது தற்பொழுது மேலை நாடுகளில் நடக்க துவங்கியுள்ளது. சீனாவில் நாட்டுக்கோழிகளுக்கும் கடல்சார் உணவுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒயிட் லெகான் கோழிகளுக்கு மட்டும் தடை இல்லையாம். உங்களுக்கே நன்றாக தெரியும், ஒயிட் லெகான் பிராய்லர் கோழிகளை சாப்பிடுவதனால் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும் என்று. அப்படியாகும் பட்சத்தில் கொரோனா மட்டுமல்ல, எல்லா வைரஸ் நோய்களும் எளிதில் நம்மை தாக்கக்கூடும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபணமான உண்மை. கொரோனா வைரஸை காரணம் காட்டி ஷாஹின்பாக் போன்ற மக்களை ஒன்றிணைக்கும் போராட்டங்கள் நடக்க தடை விதிக்கப்படும். அப்படி ஒன்று சேர மக்களும் பயப்படுவார்கள். அந்த மாதிரியான பயத்தை மக்கள் மனதில் விதித்தாகிவிட்டது. அதனால்தான் இந்த கொரோனா ஊரடங்கின் பின்னணியில் எல்லா பொது சொத்துக்களும் கார்ப்பரேட்களுக்கு விற்று வருகிறார்கள். பல புதிய சட்ட திருத்தங்களையும் அவசரமாக இயற்றி வருகிறது இந்த கவர்மெண்ட். இந்த வைரஸை காரணம் காட்டி டிஜிட்டல் கேஷை மக்கள் மீது கட்டாயப்படுத்தி மக்கள் மீது திணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அண்மை செய்தி: உர விற்பனை நிலையங்களில் விவசாயிகளிடம் விற்பனையின் போது மின்னணு முறையிலேயே பணப்பரிமாற்றம் மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு வெளியாகியிருக்கிறது. இந்த உத்தரவை உர விற்பனை நிலையங்களுக்கு திருவாரூர் மாவட்ட மேலாண்மை இணை இயக்குநர் பிறப்பித்திருக்கிறார். உரத்தை விற்பனை செய்யும் போது விவசாயிகளிடம் QR கோட், UPI ஸ்டிக்கரை கடைகளில் ஒட்டி வைத்து தொகை பெற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளை முடக்கி அனைத்தையும் ஆன்லைன் ஆக்குவதன் மூலம் பல ஆசிரியர்களின் வேலை பறிபோக வாய்ப்பிருக்கிறது. ஆட்டோ டிரைவர்ஸிற்கும் வருமானம் குறையும். பள்ளிக்கூடங்களை நம்பி இருக்கும் சிறு கடைகள் எல்லாம் அழிந்துவிடும். இது மட்டுமல்லாமல் குழந்தைகள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் படிப்பதன் மூலம் சமூகத்தில் மனிதர்களுடன் பழகும் மனப்பான்மை அழிந்து இயந்திரத்துடன் பழகும் மனப்பான்மை வளர்ந்துவிடும். அதனால் அவர்களின் மனிதத்தன்மை குறைய ஆரம்பித்துவிடும். கொரோனா வைரஸை காரணம் காட்டி சமூக இடைவெளியை மக்களிடம் பழக்கப்படுத்துகிறார்கள். இதனால் மக்கள் ஒருவரோடு ஒருவர் அன்போடு பழகும் தன்மை குறைந்துவிடும். வைரஸை காரணம் காட்டி சுக துக்க நிகழ்ச்சிகளில் கலக்க விடாமல் உறவுகளை தூண்டிக்கும் வேலையும் நடக்க துவங்கியுள்ளது. வழிபாட்டு தலங்கள், மத கூட்டங்கள் இவை அனைத்தும் நடைபெற விடாமல் மக்களை நிலைகுலையச் செய்வது. வைரஸை காரணம் காட்டி சிறு தொழில்கள் நலிந்து அழிந்து வருகின்றன. விவசாயிகள் தான் விளைத்த பொருட்களை போக்குவரத்து இல்லாததால் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியாமல் நஷ்டத்திற்கு ஆளாக்கி தற்கொலைக்கு தூண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது விவசாயிகளின் பிரச்சனை தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் உங்களிடம் பணம் இருக்கலாம், அந்த பணத்தை கொடுத்து வாங்க பொருள் இருக்காது. பிறகென்ன, கார்ப்பரேட்கள் விளைக்கும் விஷம் நிறைந்த GMO உணவுதான் உங்கள் தட்டில் வந்து விழும். அதை சாப்பிட்டு சாக வேண்டியதுதான். இப்பொழுது இந்த வைரஸை காரணம் காட்டி அனைத்து மக்களையும் மொபைல் ஆப்கள் மூலமும் ட்ரோன்கள் மூலமும் கண்காணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் நியூ வேர்ல்ட் ஆர்டரின் ஒரு சிறு பகுதியின் ஆரம்பம்தான். நீங்கள் நினைக்கலாம், இந்த வைரஸ் ஒழிந்துவிட்டால் எல்லாம் பழையபடி நார்மலாக மாறிவிடும், எவ்ரிதிங் வில் பி பேக் டு நார்மல். ஆனால் இப்பொழுது நடப்பதுதான் புதிய நார்மல். இதை நியூ நார்மல் என்று அழைக்கிறார்கள். இதற்கு அர்த்தம் இப்படி இருப்பதுதான் இனிமேல் நார்மல் என்றுதான். A new normal. A new normal. A new normal. A new normal. New normal. Embrace the new normal. The new normal. The new normal. The new normal. New normal. This new normal is going to look very, very different. Not normal, but a new normal. The new normal. New normal. There will be a new normal. A new normal. New normal. A new normal. The new normal. A new normal. This is the new normal. This is our new normal. Our new normal. A new normal. Our new normal. New normal. The new normal. Our new normal. We will transition into the new normal. This will be the new normal. சரி, அது என்ன நியூ நார்மல் என்றால்? இனி எல்லாமே ராஜவம்சத்தின் நேரடி ஆளுமைதான். இனி மக்களுக்கு என்று எந்த ஒரு உரிமைகளும் இருக்காது. நம் இந்தியாவிலும் அவர்களின் ஆளுமையை பறைசாற்றும் விதமாக புதிய வகை டிராபிக் லைட்கள் எல்லா இடங்களிலும் ஒளிர ஆரம்பித்திருக்கின்றன. நீலம், வெள்ளை, சிவப்பு நிறங்களில். இந்த மூன்று நிறங்களும் ஃப்ரீமேசானிக் கலர்ஸ் ஆகும். இது ராஜவம்சத்தின் கலர் கோட் ஆகும். எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தாலும் இந்த மூன்று நிறங்கள் தான் ஒளிரும். உதாரணத்திற்கு போலீஸ் வாகனங்களின் மேல் இதே மூன்று நிறங்களை தான் பார்க்க முடியும்: நீலம், வெள்ளை, சிவப்பு. இந்த மிலிட்டரி, போலீஸ் எல்லாம் இந்த ராஜவம்சத்தின் நேரடி வேலையாட்கள் தான். ஆனால் அது அவர்களுக்கே தெரியாது.
இந்த ஃப்ரீமேசானிக் நிறங்களான நீலம், சிவப்பு எல்லா போலீஸ் லோகோக்களிலும் பேட்ச்களிலும் பார்க்க முடியும். இதிலிருந்தே இவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இது ஃப்ரீமேசான்களின் சின்னமாகும். இதில் 2 கழுகுகள் இருப்பதை பாருங்கள். அதேபோல் ஆந்திரா போலீஸின் பேட்ஜிலும் 2 கழுகுகள் நீலம், சிவப்பு நிறம் பார்க்க முடிகிறது. நம் ராணுவ வீரர்கள் எல்லாம் நம் நாட்டிற்காகத்தான் நாம் சண்டையிடுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாம் இந்த இலைட்களால் அரங்கேற்றப்படும் ஒரு நாடகம் என்று இவர்களுக்கு தெரியாது. மேலும் இந்த ராஜவம்சத்தின் நேரடி ஆளுமையில் இருக்கும் எல்லா நாடுகளின் கொடிகளையும் பார்த்தீர்கள் என்றால் இதே 3 வர்ணங்கள் தான் காணப்படும். இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த நிறங்களை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதற்கு பின்னால் பல அர்த்தங்கள் ஒளிந்திருக்கின்றன. இது சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். திடீரென்று இரவோடு இரவாக பல மக்களின் வீடுகளில் சிவப்பு மற்றும் நீல நிறங்களால் குறியிடப்பட்டிருந்தன. அந்த செய்தியை முதலில் பாருங்கள். More and more of these things, so we sent out our Jesse Degollado to check it out. If X marks the spot, then why here? Why are there small red X's scattered here and there along curbs and sidewalks? Even X's that were apparently cut into fresh cement, then colored blue. Our intelligence unit is looking into it. Our North Property Crimes unit is looking into it, and we also have our patrol officers in the area are well aware of the situation. Yet SAWS, CPS Energy, Public Works, and Solid Waste Management tell us they don't use markings like this. Olivia Guzman, who has a red X in front of her house. I would like to know why somebody will mark the front of my house. Now, SAPD tells me that whether the red X's and the blue X's are somehow connected. இதற்கு என்ன அர்த்தம் என்று இந்த போலீஸ் சீஃப் சொல்வதை கேளுங்கள். I've had people calling me saying they go out to their mailbox and they find a little red dot or a little blue dot on their mailbox and they wonder what the little red dot and blue dot is. Well, it's marking your mailbox by the government, so when foreign troops come in here on us after martial law, if you have a red dot on your mailbox, they take you out immediately and shoot you right in the head. But if you have a blue dot, they take you to the FEMA camps being built by Halliburton right now. இவர் என்ன சொல்கிறார் என்றால், நீல நிறத்தில் குறியிடப்பட்டிருப்பவர்கள் எளிதில் மூளைச்சலவை செய்துவிட முடியும். அவர்களை ரீஎஜுகேட் செய்து இலைட்களுக்கு தேவைப்படும் அடிமைகளாக வைத்துக் கொள்வார்கள். சிவப்பு நிறத்தில் குறியிடப்பட்டிருப்பவர்கள் இந்த இலைட்களை பற்றி முழுமையாக தெரிந்து அவர்களுக்கு அடங்க மறுப்பவர்கள். அவர்கள் இவர்களுக்கு தேவையில்லாதவர்கள். இலுமினாட்டிகளின் சங்கேத மொழியில் ரெட் வர்ணம் என்றால் ரிபல், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். ரிபல் என்றால் புரட்சி செய்பவர்கள் என்ற அர்த்தம். இதேபோல் சைனாவிலும் உய்கர் முஸ்லிம்களை ரீஎஜுகேட் செய்யப்படுபவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உடையின் நிறம் நீலம். சரி, வெறும் டிராபிக் லைட்டை வைத்து எப்படி சொல்கிறீர்கள் யுனைடெட் நேஷன்ஸின் ஆளுமை இங்கு வர துவங்கிவிட்டது என்று கேட்பவர்களுக்கு இன்னும் ஒரு ப்ரூஃப். நீங்கள் வாகனம் வைத்திருப்பவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த வருடத்திலிருந்து உங்கள் வாகனத்தின் நம்பர் பிளேட்டில் ஒரு புதிய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். அது இப்படிப்பட்ட ஒரு நம்பர் பிளேட்டை தான் நீங்கள் உங்கள் வாகனத்தில் பொருத்த வேண்டும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நம் இந்தியாவின் கொடிக்கு பதிலாக ஏன் ஐரோப்பிய சாம்ராஜ்யத்தின் கொடி அச்சிடப்படுகிறது? சரி, இப்பொழுது இந்த வீடியோவை பாருங்கள். காஷ்மீர்ல முதல் விக்கெட் விழுந்தாச்சு. இனி அடுத்தது கில்ஜி, அடுத்தது டாக்கா, அடுத்தது லாகூர், அடுத்தது காபூல். சீக்கிரத்தில் இது நடக்கத்தான் போகுது. அப்ப அடுத்த ஆபரேஷன் நம்ம ஊருக்கு தான். இந்த ஆபரேஷன் நடக்கும் போது டாக்டர் ஒருத்தர் தான் கத்தியை வச்சுக்கிட்டு ஆபரேஷன் பண்ணுவார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அனஸ்தீசியா ஊசி போடுவாரு. ஒரு நர்ஸ் பல்ஸ் சரியா இருக்கான்னு பார்க்கும், இன்னொன்னு பிரஷர் இருக்கான்னு பார்க்கும், இன்னொன்னு சக்கரை வியாதி இருக்கான்னு பார்க்கும், இன்னொன்னு ஹார்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுகளும் ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணி ஆபரேஷன் நடக்கும் போது ஒரு 7-8 பேர் உதவிக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு சர்ஜன் மோடி, சர்ஜன் கூட இருக்கக்கூடிய அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் யாரு? அமித்ஷா. ஆனா அதுக்கு கூட அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க வேண்டியவங்க எல்லாம் யாரு? நம்ம. அதுக்கு நம்ம தயாராகணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கலைகள் எல்லாம் ஒழிப்பதற்கு நம்ம தயாரானால்தான் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஆபரேஷன் தமிழ்நாடு நடந்து முடிக்கக்கூடிய நேரத்தில் ஆபரேஷன் சிந்த், ஆபரேஷன் பலுச்சிஸ்தான், ஆபரேஷன் பங்களாதேஷ் எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் பரிபூர்ண ஹிந்து ராஷ்டிரம் தான். அதனால அகண்ட ஹிந்து ராஷ்டிரம் அமைத்தே தீர்வோம் என்று சூழரைப்போம். இவன் சொல்லும் இந்த அகண்ட பாரதம் இந்த RSSின் திட்டம் என்று நினைத்தீர்களா?
இல்லவே இல்லை. அது இந்த ராஜவம்சத்தின் திட்டம். அதை இவர்கள் மூலம் செயல்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். இதற்கு சான்றாக யுனைடெட் நேஷன்ஸின் வெப்சைட்டில் இருக்கும் உலக வரைபடத்தை பாருங்கள். இந்தியாவின் எல்லைக்கோடுகள் விரிந்து அகண்ட பாரதமாக காட்சியளிக்கிறது. அதன் நிறம் காவியாகவும் இருக்கிறது. இவர்களின் திட்டத்தின்படி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் என்கின்ற பயோவார் மற்றும் 3ஆம் உலக போருக்கு பிறகு உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் இணைந்து வெறும் 10 நாடுகளாக மாற்றப்படும். பிறகு அந்த 10 நாடுகள் 5ஆக மாறும். அப்பொழுது இந்தியா சீனாவுடன் இணைந்து பீஜிங்கை தலைநகரமாக கொண்டிருக்கும். அந்த வரைபடமும் யுனைடெட் நேஷன்ஸின் வெப்சைட்டில் காணப்படுகிறது. பிறகு இந்த 5 நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரே ஒரு நாடாக மாறும். அந்த ஒரு நாட்டின் சர்வாதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் இந்த பாபிலோனிய எகிப்திய ராஜவம்சாவளிகள். இவர்களுக்கு தலைவனாக வருபவன் அந்தி கிறிஸ்து என்கின்ற மசீஹத் தஜ்ஜால். அதைத்தான் இவர்கள் ஓர் உலக ஆளுமை, ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் என்று அழைக்கிறார்கள். சரி, இப்பொழுது உங்களில் பலர் நினைக்கலாம், இவர்கள் எல்லாம் இவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களே, இது போதாதென்று தஜ்ஜால் எனும் சர்வாதிகாரி வேறு வரப்போகிறான், நாம் என்னதான் செய்வது, நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி உங்கள் அனைவரின் மனதில் எழும். அதற்காக பலர் சொல்லும் பதில், நம் இமாம் மஹதி வந்து இவர்களை பார்த்து கொள்வார், ஈசா நபி வந்து தஜ்ஜாலை கொன்று விடுவார் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் இலுமினாட்டிகள் தஜ்ஜால் வந்து எல்லாவற்றையும் தானாகவே செய்து தனது ஆளுமையை நிலைநாட்டிக் கொள்வான் என்று சொல்லிக்கொண்டு உட்காரவில்லை. அவர்களுடைய தலைவன் வருவதற்காக அவர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்காக அனைத்தையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அல்லாஹ் கூறியவர் வாழாமல் நமக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு ஒற்றுமையுடன் செயல்படாமல் இருக்கிறோம். ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் என்ற பாகுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இவர்கள் கொண்டு வரும் எல்லா நாச திட்டங்களுக்கும் எதிராக நம்மால் முடிந்தவரை போராடுவோம். தீமையை எதிர்த்து நன்மையை ஏவும் கூட்டத்தினராக நாம் இருக்க வேண்டும். நம் மனித குலம் ஜாதி மத வேறுபாடின்றி ஒன்றிணையும் காலம் வந்துவிட்டது. நம்மிடம் ஒற்றுமை இருந்தால் அதைவிட பெரிய பேரடி அவர்களுக்கு வேறு எதுவும் இல்லை. ஏனென்றால் அவர்களின் முக்கிய ஆயுதமே டிவைட் அண்ட் கான்கர், பிரித்தாலும் சூழ்ச்சி. இப்பொழுது நாம் நம் உரிமைகளுக்காக போராடாமல் விட்டுவிட்டால் வேறு எப்பொழுதும் போராட முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். நம் அடுத்த சந்ததியினர் இந்த இலைட்களுக்கு அடிமைகளாகாமல் இருப்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்கும் காலம் வந்துவிட்டது. நாம் களத்தில் இறங்கினால் அல்லாஹ்வின் உதவி நம்மை தேடி வரும், இன்ஷா அல்லாஹ். சரி, நீங்கள் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.